எங்க அம்மாவை நாங்க பல தடவை வியந்து பார்த்திருக்கோம். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல. டெய்லரிங், கேட்டரிங் அப்பாவோட தொழிலுக்கும் முதுகெலும்பா இருந்திருக்காங்க. அண்ட் யாரும் கத்து கொடுக்காமயே டார்னிங்கும் செஞ்சிருக்காங்க. அதாவது நெசவு நெய்றப்ப அந்த சேலையில ஏதாவது ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த சேலையில இருக்க தறியை எடுத்தே கையாலேயே நெஞ்சு கொடுப்பாங்க. இப்படி ஒரு விஷயத்த ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட்ல ப்ராப்பரா கத்துட்டு செய்யறதுக்கு ஒரு பெரிய வைராகியமே வேணும். பட் ஷி ஜஸ்ட் nailed it. இப்படி கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம அடுத்தடுத்து தனக்கு தானே டைம் டேபிள் போட்டுக்கிட்டு உழைக்கிற எங்க அம்மா இப்ப வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து நாங்க பார்த்ததே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி எங்க அம்மா அவங்க படிப்பறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆர்கிடெக்டாவும் இருந்தாங்க. எஸ், எங்க அம்மா அப்பா அவங்க சொந்த சம்பாத்தியத்துல 2012 ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டுக்கான பிளான் போட்டது வெறும் 8th வரைக்கும் படிச்ச எங்க அம்மா தான். எங்க அம்மான்னு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தாய்மார்களுமே அவங்க குடும்பத்துக்காக பல ரோல் பிளே பண்றாங்க. ஈவன் நிர்கதியா நிக்கிற சில தாய்மார்களும் வேற வழியே இல்லாம அவங்க குழந்தைங்களை காப்பாத்த அவங்க உடம்பையும் விக்கிறாங்க. ஆனா இவங்க தொழிலை மட்டும் பாக்குற நாம அவங்களோட தாய்மைய புரிஞ்சுக்கிறது இல்ல. அண்ட் வெயில்ல கல்லு மண்ணை சுமந்து வேலை பார்க்குற தாய்மார்கள்ல ஆரம்பிச்சு ஏசியில உட்காந்து வேலை பார்க்குற தாய்மார்கள் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு தான் அவங்க குடும்பத்துக்காக அவங்க குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனா நாம அம்மான்னு சொல்றப்பவே அவங்கள பாசத்துக்கு கீழேயும் தியாகிகளாவும் மட்டும்தான் பாக்குறோம். குடும்பத்துக்காக அவங்கள பத்தி கூட யோசிக்காம வாழ்ற அம்மாக்கள் தியாகிகளா இருக்கிறது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா அவங்களோட சின்ன சின்ன கம்ஃபர்ட்டையும் தியாகம்ன்ற பேர்ல அவங்க கிட்ட இருந்து பறிக்கிற நம்மள என்னன்னு சொல்றது? வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு கடைசியா அவங்களுக்காக ஊத்திக்கிற தோசைய பசி தாங்கிக்க முடியாம கால் வலிக்க அந்த கிச்சனுக்குள்ளேயே நின்று சாப்பிட்டு முடிக்கிறாங்க. வெளியே வேலைக்கு போயிட்டு வர தாய்மார்களுமே வீட்டுக்குள்ள வந்ததும் அவங்க போற மொதல் இடம் கிச்சன் தான். ஆனா அவங்கள மாதிரியே அந்த வீட்டுல இருந்து வேலைக்கு போற அப்பாவாகட்டும் அவங்களோட பசங்களாகட்டும் வீட்டுக்கு வந்ததுமே ரெஸ்ட்னு ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு என்னன்னா, அம்மானு வர்றப்ப மட்டும் நம்ம அவங்கள ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோமோன்னு தோணும். ஸோ மதர்ஸ் டேன்னு இன்னைக்கு மட்டும் இல்லாம நமக்காக எப்பவும் யோசிக்கிற அம்மாவை பத்தி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது யோசிப்போம். அப்படிப்பட்ட எல்லா தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அண்ட் பர்சனலி நிறைய ஃபினான்சியல் அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை தாண்டி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நிக்கிற தி அயன் லேடி எங்க அம்மாக்கும் ஹாப்பி மதர்ஸ் டேமா.